கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட். தென்காசி, நெல்லை, ஈரோடு, சேலம், தருமபுரி உட்பட 12 மாவட்டங்களில் கனமழை. தமிழகத்தில் 9ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும். கடலோர தமிழகத்தில் அசௌகரியம் ஏற்படலாம் எனவும் வானிலை மையம் கணிப்பு. சென்னையில் 2 நாட்களுக்கு மழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். அதிகபட்ச வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் எனவும் கணிப்பு. கேரளாவில் தீவிரமெடுக்கும் தென்மேற்கு பருவமழை. கனமழை எச்சரிக்கையால் காசர்கோடு, கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. கேரளாவின் காசர்கோடு மாவட்டத்தில் பெய்த கனமழையால் இடிந்து விழுந்த பள்ளி சுற்றுச்சுவர். சீட்டுக்கட்டு போல சுவர் சரிந்து விழும் காட்சி வெளியீடு. பருவமழை முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் குறித்து முதல்வர் விஜய் ஆலோசனை. எத்தகைய பேரிடர் சூழலையும் எதிர்கொள்ள தயாராக இருக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். வரும் 18ஆம் தேதி தொடங்குகிறது சட்டமன்ற கூட்டத்தொடர். ஆளுநர் உரையுடன் கூட்டத்தொடர் தொடங்கும் என சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவிப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் கூட்டம் 2026ஆம் ஆண்டு ஜூன் திங்கள் 18ஆம் நாள் வியாழக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் கூடும். அவ்வாயம் தமிழ்நாடு மேதகு ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்த உள்ளார்கள். அரசு அறிவிக்கும் திட்டங்கள் வெறும் பெயரளவில் இருக்கக்கூடாது, மக்களை முழுமையாக சென்றடைய வேண்டும் என முதல்வர் விஜய் உத்தரவு. அமைச்சர்களோ அதிகாரிகளோ தவறு செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்ததாக தகவல். தாவேக அரசின் இலக்கு குறித்து அமைச்சரவைக்கு முதல்வர் விஜய் வழிகாட்டியதாக அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. லஞ்சமில்லாத ஆட்சி, போதையில்லாத தமிழகமே இலக்கு என்றும் விளக்கம். லஞ்ச லாவணி மற்றும் நல்ல ஒரு ஆட்சி, போதை இல்லாத தமிழகம் மற்றும் அனைத்து துறைகளுக்கும் இதே மாதிரியான ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் முதலமைச்சர் அவர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார். வெற்றி தமிழகம் என்ற பெயரில் 436 தொலைநோக்கு திட்டங்களுக்கான சாத்தியத்தை விவாதித்த அமைச்சரவை. அதிகபட்சமாக தொழில் முதலீட்டு ஊக்குவிப்புக்கு 37 திட்டங்கள். வெற்றி தமிழகத்தின் தொலைநோக்கு திட்டங்களாக ஒவ்வொரு துறைக்கும் சுமார் ஒரு 436 திட்டங்களை முதல்வர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு துறைக்கும் என்னென்ன இலக்கு, அதாவது எதை நோக்கி அவங்க பயணிக்கணும் அப்படின்னு ஒரு இலக்கை நிர்ணயித்திருக்கிறார். ஆரியம் என்பது இனமல்ல, இந்திய மக்களின் வாழ்க்கை முறை என்று ஆளுநர் அர்லேக்கர் பேச்சு. மெக்காலே கல்வி முறை நமது சிந்தனையையும் அறிவையும் அளித்துள்ளதாகவும் கருத்து. பாஜகவிலிருந்து விலகினார் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை. அண்ணாமலையின் ராஜினாமாவை ஏற்றார் பாஜகவின் தேசிய தலைவர் நிதின் நபின். நடிகர் ரஜினிகாந்த் அவருடைய இயக்கத்தில் இணைய தன்னை அழைத்ததாக அண்ணாமலை தகவல். ரஜினிகாந்தின் அழைப்பை மீறியே பாஜகவில் இணைந்ததாகவும் விளக்கம். திரு சூப்பர் ஸ்டார் அவர்கள் இங்க டெல்லியிலிருந்து திரும்ப வரணும், அவருடைய இயக்கத்தில் இணைய வேண்டும் என்ற வேண்டுகோளை ஆகஸ்ட் 24 ஒரு நாளைக்கு முன்னாடி பிஜேபியில் சேரும்பொழுது வைத்த பொழுது அன்னைக்கே ரஜினிகாந்த் ஐயா பேசி அந்த போன் காலுக்கு முதல் முறையாக மறுத்து, ஐயா மன்னிச்சுக்கங்க என்னால் வர முடியாது என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சியில் அடுத்த நாள் இணைத்துக் கொண்டேன். அதன் பிறகு சூப்பர் ஸ்டார் அவங்களை பார்த்து மன்னிப்பு கேட்டேன். அவரும் பெருந்தன்மையாக
அவருடைய அரசியல் பாதையை அவரும் பெருந்தன்மையாக அடுத்து தீர்மானித்தார். நிரந்தர சித்தாந்தம் என எதுவும் இல்லை என அண்ணாமலை பேச்சு. அடுத்த தலைமுறைக்கு பிடிக்காத சித்தாந்தம் அழியும் என்றும் கருத்து. ஒரு ஐடியாலஜி பார்த்தீங்கன்னா ரைசஸ் அண்ட் ஃபால்ஸ். எந்த ஐடியாலஜியும் பெர்மனன்ட் நான் பிடிச்சிருப்பேன். கம்யூனிசம் 100 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்த ஐடியாலஜி, ஃபார் ரைட் மூவ்மெண்ட்ஸ், ஃபார் லெஃப்ட் மூவ்மெண்ட், சென்ட்ரிஸ்ட் மூவ்மெண்ட், லிபரல் மூவ்மெண்ட், ஒரு அரசியல் சரித்திரத்தை பார்க்கும் பொழுது அந்த ஐடியாலஜி தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளவில்லை என்றால், அடுத்த தலைமுறைக்கு தேவையான வசதியை செய்து கொடுக்கவில்லை என்றால், அது எந்த ஐடியாலஜியாக இருந்தாலும் அது அழியும் என்பதுதான் காலத்தினுடைய கட்டாயம். நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாம் அதை தாண்டி நிற்கணும். டெல்லியிலிருந்து சென்னை வந்த அண்ணாமலைக்கு ஆதரவாளர்கள் உற்சாக வரவேற்பு. புதிய இயக்கம் குறித்த அறிவிப்பை தொடர்ந்து ஆதரவாளர்கள் வாழ்த்து கோஷம். பாஜகவில் இருந்து விலகிய நிலையில் அண்ணாமலை தொடங்கிய புதிய இயக்கத்திற்கு பெருகும் ஆதரவு. 10 மணி நேரத்தில் 10 லட்சம் பேர் உறுப்பினராக பதிவு செய்து கொண்டதாக தகவல். பாஜகவில் இருந்து மூத்த நிர்வாகிகள் கரு நாகராஜன், சுமதி வெங்கடேசன் உள்ளிட்டோர் விலகல். அண்ணாமலையின் புதிய இயக்கத்தில் இணைந்தனர். அண்ணாமலை விலகியதால் எந்த பாதிப்பும் இல்லை என தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பதில். பாஜக சித்தாந்தம் அடிப்படையிலான கட்சி என்றும் விளக்கம். பாரதிய ஜனதா கட்சி இது இன்று நேற்று ஆரம்பித்த கட்சி அல்ல. இது சித்தாந்தத்தின் அடிப்படையிலான கட்சி. நிச்சயமா எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இயக்கம் தொடங்கிய அண்ணாமலை குறித்த கேள்விக்கு வாழ்த்துக்கள் என திமுக எம்பி ஆர் ராசா பதில். ராம்ஜி திட்ட நிதி குறைப்பு பற்றி முதல்வர் விஜய் பேசாதது குறித்தும் விமர்சனம். 12,000 கோடி கொடுத்தது இப்ப 3,900 கோடி தான் கொடுத்திருக்காங்க. இதை பத்தி இப்ப தாவேக அரசு முதல்வர் எதுவும் கருத்து தெரிவிக்கல. சோக்கடிக்கிறீங்களா? அவர் எதை வாயை திறந்திருக்காரு? என்ன கிண்டல் பண்றீங்களா? அவர் எதை வாயை திறந்திருக்காரு? இதை பத்தி பேசல. ஏன் சார் அண்ணாமலை வாழ்த்துக்கள்? அண்ணாமலை ஏன் சார் அண்ணாமலை வாழ்த்துக்கள்? அண்ணாமலையின் புதிய இயக்கம் தொடர்பாக சிபிஎம் மாநில செயலர் பே சண்முகம் விமர்சனம். பெயர் மாற்றம் தமிழகத்தில் பாஜகவின் புதிய உத்தி என சாடல். தனி இயக்கம் தொடங்கினார் நடிகர் ரஜினிகாந்தின் மனைவி லதா. புதிதாக தொடங்கப்பட்ட மக்கள் மேடை இயக்கத்தில் இணையவும் அழைப்பு. தமிழகத்தின் வளர்ச்சிக்காகவும் நன்மைக்காகவும் ஒன்றிணைவோம் என காணொலி வெளியிட்ட லதா ரஜினிகாந்த். மாற்றத்தை விரும்பும் அனைத்து தரப்பு மக்களும் எங்களோடு கைகோக்கலாம் என்றும் அழைப்பு. மக்கள் மேடை எங்களுடன் சேர்ந்து சிட்டிசன்ஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்ற எங்களோட பாடி ஆஃப் ஒர்க் ஓட சேர்ந்து இந்த ஸ்டேட்டுக்காக வேலை செய்ய நினைக்கிற அத்தனை பேரும் ஒன்றாக சேரலாம். ஒன்றாக சேர்ந்து தொடர்பு கொண்டு ஒரு பெரும் மக்கள் சேவையாக, மக்கள் சக்தியாக உருவாகி இந்த ஸ்டேட்டுக்கு பல நன்மைகளை செய்ய முன்வாருங்கள். ஒன்றாக சேர்வோம், ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்வோம். முன்னாள் அமைச்சர் KN நேரு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல். அமலாக்கத்துறை ஆதாரங்களின் அடிப்படையில் KN நேரு மீது வழக்கு பதிவு. லஞ்ச ஒழிப்புத்துறையை தொடர்ந்து அமலாக்கத்துறையும் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு.
வரும் 23ஆம் தேதி வரை முன்னாள் அமைச்சர் KN நேரு மீது எந்த மேல் நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. KN நேரு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்ததில் அரசியல் உள்நோக்கம் இல்லை. விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் இதில் அரசியல் உள்நோக்கம் இருப்பதாக நாம் சொல்ல முடியாது. தமிழகத்தில் வழிபாட்டு தலங்கள், பள்ளிகள் அருகே இருந்த 717 மதுக்கடைகள் மூடல். முதல்வர் விஜயின் உத்தரவை தொடர்ந்து படிப்படியாக 717 கடைகளும் மூடப்பட்டதாக அறிவிப்பு. தமிழகத்தில் 6 மாவட்ட டாஸ்மாக் மேலாளர்கள் இடமாற்றம். 2 மாவட்ட மேலாளர்களுக்கு பணியிடம் ஒதுக்காமல் நடவடிக்கை. காலி மதுபாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் முழுமையாக மாற்றியமைக்கப்படும் என உயர்நீதிமன்றத்தில் அரசு தகவல். திட்டத்தை மாற்றியமைப்பது தொடர்பாக 8 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவு. மதுபாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வசூலிக்கும் போது அதை ரசீதில் குறிப்பிட வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவு. ஊழலை ஒருபோதும் சகித்துக் கொள்ள மாட்டோம் என தமிழ்நாடு அரசு தரப்பு பதில். இந்தியா கூட்டணி கூட்டத்தை புறக்கணிக்கும் முடிவை திமுக மறுபரிசீலனை செய்ய வேண்டும். காங்கிரஸ் மூத்த தலைவரும் புதுச்சேரி முன்னாள் முதல்வருமான நாராயணசாமி வலியுறுத்தல். திருச்செந்தூர் கோயிலில் நடைபெறும் முறைகேடுகள் குறித்து விசாரிக்க அறநிலையத்துறை சார்பில் குழு அமைப்பு. கட்டண தரிசனம், அன்னதானம் போன்ற சேவைகளில் இருக்கும் புகார்களை விசாரித்து அறிக்கை அளிக்கும் என தகவல். மின்வாரிய தலைமையகத்தில் காணாமல் போனவற்றில் இதுவரை 34 ஹார்ட் டிஸ்குகள் மீட்பு. திருடிய ஒப்பந்த ஊழியருடன் அவற்றை வாங்கிய பெங்களூரு நபரும் கைது. தீமை கருவேல மரங்களை அகற்றும் பணிகளை ஒருங்கிணைக்க மாவட்டந்தோறும் RTO நிலையிலான கண்காணிப்பு அலுவலர்களை நியமிக்க உத்தரவு. அலுவலர்களை நியமிக்காத ஆட்சியர்கள் மீது அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என உயர்நீதிமன்ற அமர்வு எச்சரிக்கை. ஆரோவில் நகரை பார்வையிட்ட தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் மிகச்சிறந்த அற்புதமான அனுபவமாக இருந்ததாக கருத்து. இலங்கையில் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தமிழ் ராப் பாடகர் சங்கீத் சென் கணேஷ்குமார் கைது. தமிழர் பண்பாட்டு பெருமைகளை பாடியதற்காக கைது செய்வதா என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம். சென்னையில் பூந்தமல்லி, அனகாபுத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரத்தில் மின் விநியோகம் பாதிப்பு. மின்வெட்டு தொடர்பாக புகார் அளிக்க மின்வாரிய அலுவலகங்களில் குவிந்த மக்கள். அந்நிய முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் அவசர சட்டத்தை பிறப்பித்த மத்திய அரசு. அரசு கடன் பத்திரங்களில் முதலீடு செய்வதால் கிடைக்கும் வட்டிக்கு வரி விலக்கு என அறிவிப்பு. இந்தியாவின் GDP வளர்ச்சி கணிப்பை 6.9%இலிருந்து 6.6%ஆக குறைத்தது ரிசர்வ் வங்கி. மேற்காசிய போர், கச்சா எண்ணெய் விலை உயர்வு உள்ளிட்டவற்றால் வளர்ச்சி கணிப்பு குறைக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. கொரோனா வைரஸ் போர்கள், தற்போது எரிசக்தி நெருக்கடி உலகை பாதித்துள்ளது. இது ஒரு சவாலான தசாப்தம் என குஜராத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேச்சு.
அந்தமான் கடல் பகுதியில் மீத்தேன் உள்ளடக்கம் கொண்ட இயற்கை எரிவாயு இருப்பது உறுதி. மத்திய அரசின் சமுத்திரமந்தன் திட்டத்தின் மைல்கல் என அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி பெருமிதம். அந்தமானில் மேற்கொள்ளப்படும் கிரேட் நிக்கோபார் திட்டம் குறிப்பிட்ட தொழிலதிபர்களுக்கானது என ராகுல் காந்தி விமர்சனம். பாதுகாப்பு மற்றும் வர்த்தக நோக்கத்திலான திட்டம் என மோடி அரசு கூறுவது பொய் என்றும் குற்றச்சாட்டு. சிபிஎஸ்இயின் புதிய இணைய பக்கத்தை முடக்க மீண்டும் சதி. சைபர் தாக்குதல்கள் குறித்த புகாரின் பேரில் டெல்லி காவல்துறை விசாரணை. நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்து டெல்லி ஜந்தர் மந்தரில் இன்று மாபெரும் போராட்டம் நடத்துகிறது கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி. காவல்துறை அனுமதிக்காத சூழலில் ஏராளமானோர் வருவார்கள் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரம். போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு வருமாறு ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கடிதம். போர் நிறுத்தம் தொடர்பாக சில சமரசங்களுக்கு தயார் என ரஷ்ய அதிபர் புட்டின் பேட்டி. ஹோர்முஸ் நீரிணையை சர்வதேச விதிகளுக்கு உட்பட்டு ஓமனுடன் இணைந்து நிர்வகிப்போம். ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி அறிவிப்பு. ஐந்தாம் தலைமுறையை சேர்ந்த அதிநவீன சுகோய் 57 விமானங்களை இந்தியாவிற்கு வழங்க ரஷ்ய அதிபர் புட்டின் விருப்பம். இரு நாடுகளும் இணைந்து சுகோய் 57 விமானங்களை உற்பத்தி செய்யலாம் என்றும் யோசனை. ஏஐ தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி உலகளாவிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என ஐநா எச்சரிக்கை. உலகில் 3% மின்சாரத்தை எடுத்துக் கொள்ளும் என்றும் மனிதர்கள் குடிப்பதை விட அதிக தண்ணீரை எடுத்துக் கொள்ளும் எனவும் அறிக்கை.